ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வந்த தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வந்த தேவ அன்பே என்னில் பொங்கும் தேவன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன்.
வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தந்தை, மைந்தர், தூய ஆவியர் என்னும் திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த தூய ஆவியாரின் திருநாள் ஞாயிறு காலை தொழுகைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இருக்கிற இடங்களிலே மிகவும் பயபக்தியோடும் பணிவோடும் இந்த தொழுகையிலே பங்கு பெற்று ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறைநாமத்தை மையப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் யாவரும் இணைந்தவாறே கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். மங்கள் புகழ் வேதானமோ நமோ வாகு தங்கு குரு நாதானமோ நமோ ஆய வந்தனை செய்பாதானமோ நமோ ஆய வந்தனை செய்பாதானமோ நமோ அருபா ஏக மந்திரமுரு பூமானமோ நமோ யூக தந்திரவதி சீமானமோ நமோ இயேசு வந்த திருநாமோ நமோ இயேசு வந்த திருநாமோ நமோ இறையோனே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தூய ஆவியர் உங்களிடம் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது கர்த்தர் தோற்றுவித்த நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிடக் கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மற்றற்ற கிருபையும் அளவில்லாத அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு வருகின்ற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி அருளும். தேவனுடைய சமூகம் ஒவ்வொருவருக்கும் இன்பமாய், ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சுகந்த வாசனை பலியாக அங்கீகரிக்கப்பட, ஆவியோடும் உண்மையோடும் இந்த தொழுகையிலே ஆண்டவரே உமது பிள்ளைகள் அனைவரும் பங்கு பெற அனைவருடைய இதயங்களையும் ஆண்டவர் தூண்டியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே வீணான சிந்தனைகளை வறுத்து, ஆண்டவரே எங்களுடைய மனதை நாங்கள் சிதறடித்து விடாதபடி
எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோடு நாங்கள் ஐக்கியப்படுகின்ற இந்த நேரமாக தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது என்ற உணர்வோடும் பயபக்தியோடும் உம்மை தொழுது கொள்ள அனைவருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் ஏவியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற வசனங்கள், கேட்கின்றதான இறை செய்தி, ஏறெடுக்கின்றதான இறைவேண்டல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தின் வழியாகவும் ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக, உம்முடைய குரலை நாங்கள் கேட்கும்படியாக எங்களை முழுமையாக தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் உள்ளங்களையும் இதயங்கள் செவிகளையும் திறந்துவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பெயருக்கே மாட்சி உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் தம்முடைய தூய பிரசன்னத்தினால் ஆட்கொண்டு அன்று தூய ஆவியின் திருநாள் பெந்தேகோஸ்து நாளிலே பலமாய் செயல்பட்ட ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாய் செயல்பட்டு தேவாவியானவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த நாளிலே முழுமையாக பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். இந்த குழு ஆராதனையாக வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் பணிவோடு வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இருந்தவாறே ஞான பாடல்களே 302வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 302. லௌகீக இன்பம் வேடிக்கை செல்வமும் எனக்கு வேண்டாம், பரம நன்மை ஒன்றே இங்கில்லை யாவும் மாயையாம், பொருள் அல்லாததை நாடேன் நான் இயேசுவை சிநேகிப்பேன். 302வது ஞான பாடல். இன்பம் வேடிக்கை செல்வமும் எனக்கு வேண்டாம், பரம நன்மை ஒன்றுமே இங்கில்லையாவும் மாயையாம், பொருளல்லாததை நாடே 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 நாடே, பொருளல்லாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். லௌகீக வாழ்வு ஒளியும் சரீரமழகற்று போம், நரரின் வேலை ஆழியும் இவ்வுலகமும் வந்து போம், பொருளல்லாததை நாடே 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 நாடே, பொருளல்லாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். இயேசுவின் ஆளுகை என்றும் அழிந்து போக மாட்டாதே, அவரது சிம்மாசனம் வீழாமல் என்றும் நிற்குமே, பொருளல்லாததை நாடே 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 நாடே, பொருளல்லாததை நாடே நாடே இயேசுவை சிநேகிப்பேன். நான் இங்கே
தங்கும் நாளெல்லாம் துயரமிங்க மாட்டாதே. பரத்தில் போன பின்னுண்டாம் மகிமை செல்வம் பூரிப்பே. மருளலாததை நாடே 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 பொருளலாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். ஆமென். முறைமுறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1 முதல் முடிய உள்ள வசனங்களை நாம் யாவரும் இருந்த நிலையிலேயே முறைமுறையாக படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அவரும் இணைந்து, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் சமூகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். படிப்பதற்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23 வரை உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். யோவான் 20:19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பவைகளே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான
இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சென்ற ஒரு வார காலம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். கடந்து வந்த பாதையிலே நாங்கள் சந்தித்த சவால்கள், பல்வேறு கடினங்கள், துன்பமான சூழ்நிலைகள், இக்கட்டுகள், இடுக்கண்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் எங்களோடு நின்று எங்களை விடுவித்தீர். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்பினீர். தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலையிலே மறுபடியுமாக நாங்கள் இருக்கின்ற நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவும், தம்மோடு நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபத்தின் மூலமாக இணையவும், இந்த ஆராதனிலே பங்கு பெறவும் ஆண்டவர் கிருபை செய்திலே தம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனிலே வீடுகளில் இருந்தவாறு பல்வேறு நிலைகளில் இருந்து கொண்டு இணைந்திருக்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி அருளும். அன்பின் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். சபையில் உள்ள அனைத்து மக்களையும் உடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றோம். கர்த்தாவே, சபையில் ஆண்டவர் தந்த வாலிப பிள்ளைகள், சின்னம் சிறு குழந்தைகள், ஆண்டவர் தந்திருக்கிற எங்கள் திருச்சபையின் முதியவர்கள், பெரியவர்கள், ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த காலில் அமர்ந்து இறைவேண்டல் செய்கின்ற முதியவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ளும். ஆண்டவருடைய பாதுகாவலும் பராமரிப்பும் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊன்றுகோலாய் இருந்து நடத்துவீராக. வாலிபர்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு தேவாவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லா தீமையின் பிடிகளிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகின்ற மக்களாக, ஆவியாலும் ஆத்துமாவிலும் கர்த்தரை கனம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக காணப்பட கிருபை தாரும். அன்பின் தெய்வமே, வாலிப நாட்களிலே உன்னை படைத்தவரை மனதிலே நிறுத்து, மறவாதே என்று வேதம் சொல்கிறபடி வாலிப நாட்களை ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தந்து நல்ல எதிர்காலம், நல்ல லட்சியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய குரலை கேட்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து வர கிருபை தாருங்க. சிறு பிள்ளைகளை தங்கள் கரங்களிலே பெற்றிருக்கிறதான பெற்றோரும் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற முறைமையிலே வளர்த்து ஆளாக்குவதற்கு வேண்டிய கிருபையை தாருங்க. திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சபையிலிருந்து வெளிநாடுகளிலே வெளியிடங்களில் இருப்போர் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபத்திலே அவர்களோடு நாங்கள் இந்த நேரத்தில் இணைகின்றோம். ஆண்டுடைய பிரசன்னம் அவரை நிறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்மட்டும் தந்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபையும் ஆண்டுடைய அருளும் ஆசீர்வாதமும் உம்முடைய பராமரிப்பும் பாதுகாவலும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் எல்லா மக்கள் மேலும் அது கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க இயலவில்லையே என்று சொல்லுகின்ற ஆண்டவரே பலவிதமான மனதில் ஏக்கங்கள் பிள்ளைகளிடத்தில் வாழ்விலே காணப்பட்டாலும் ஆண்டவர் இந்த காரியத்திலே கிருபையாக இருந்து வெகு சீக்கிரத்திலே நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டுடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கான வாய்ப்பினை ஆண்டவர் எங்களுக்கு வழங்கி ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த காலையிலே எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து நம்பிக்கையோடு முன்னேற ஆண்டவர் கிருபை தாரும். திருச்சபையினுடைய ஆண்டவரை எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையில் உள்ள ஆண்டவரை மூப்பர்கள், சபையின் பிரதானிகள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளும் வீடுகளில் இருந்தாலும் ஜெபத்திலே இணைந்திருக்க கிருபை தாரும். தேவாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியிலே போதும் ஜெபம் பண்ணி விழிப்பாயிருப்பதற்கு தேவாவியானவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கிராமத்திற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்தின் அனைத்து மக்களுக்காக மன்றாடுகிறோம். அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் உம்முடைய அன்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உலக நாடுகளுக்காக மன்றாடுகிறோம். உலகில் அமைதி சமாதானம் நிலவட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் அமைதி சமாதானம் நிலவட்டும். தேசத்தின் தலைவர்கள், ஆளுகை செய்கின்றவர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய ஞானத்தால் நிறைத்திருள்வீராக. தேசத்தின் நலனுக்காக, மக்களின் நலனுக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் கடவுளுடைய நடத்துதல் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகின்ற எங்கள் தலைவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தாரும். எங்கள் பிரதம மந்திரி, எங்கள் ஜனாதிபதி, எங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுடைய அமைச்சர்கள்,
ஆண்டவரே ஒவ்வொரு ஆளுநர்கள், மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள், ஆண்டவரே இன்னும் பல்வேறு அதிகாரம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் மக்களுடைய நல்ல அக்கறை கொண்டு செயல்படுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமையின் பிடியிலே சிக்கி தவிக்கிற மக்கள் தூயாவியின் அருளால் விடுதலை பெறட்டும். பாவ அடிமைத்தனங்களுக்குள் சிக்கியிருக்கிற மக்கள் தூயாவியானுடைய அருளால் விடுதலை பெறட்டும். சிற்றின்பங்கள், உலக இன்பம், உல்லாசம் ஆண்டவரே என்று சொல்லி தங்கள் வாழ்வை நாசமாக்கி கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், சிற்றின்ப பிரியர்கள், மதுபான பிரியர்கள், குடிவரிக்காளான மக்கள், பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்கள், வாழ்விழந்து ஆண்டவரே குடும்பத்தின் வாழ்வையும் இழக்கச் செய்து தங்களுடைய வாழ்வை இழந்து ஆண்டவரே சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த காலவேளையிலே படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாராயிருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் அவர்களுக்கு இறங்குவீராக. தூயாவின் வல்லமையினால், தூயாவின் ஆற்றலால், தூயாவின் நிறைவினால் உமது பிள்ளைகள் இந்த நேரத்திலே தொடப்பட்டு அற்புதமான விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவர் பூர்ண விடுதலையை தந்து கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் மேலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரே அங்குமிங்கும் பரவி கொண்டிருக்கின்ற கொடிய இந்த வைரஸ் நோயினாலே ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விரைவிலே விடுதலை தாரும். அன்பு தெய்வமே, அதற்காக மத்திய மாநில அரசில் எடுக்கிற எல்லா முயற்சிகள், சுகாதாரத்துறையில் எடுக்கிற முயற்சிகள், காவல்துறையில் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரை ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளும் மக்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலமாய் வெகு சீக்கிரமாக நாங்கள் இந்த நோயின் தீவிரத்திலிருந்து விடுதலை பெற்று எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற காலங்களை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் இயற்கையின் மூலமாக வருகிற அழிவுகள் பல இடங்களிலே நடக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இன்னும் திடீரென்று வருகின்ற வெட்டுக்கிளி என்று சொல்கிற அந்த ஒரு பயங்கரமான ஆபத்தினாலே அதனாலே வருகின்ற நஷ்டங்கள், ஆண்டவர் விவசாயத்திற்கு வருகின்ற நஷ்டங்கள் எங்கள் தேசத்திலே வராதபடி ஆண்டவர் காத்து கிருபையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்களை ஆண்டவர் மாற்றியருளும். இயற்கை மேல் அதிகாரமுள்ள ஆண்டவர் நீர் அல்லவா? உலகத்தை படைத்தவர் ஆண்டவர் நீர், மனிதனை படைத்தவர் நீர் சுவாமி. எங்களுக்கு ஜீவனை தந்தவர் நீர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நீர். இது சொல்லாகுமே கட்டளிட நிற்குமே சுவாமி. கிருபையாய் எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். அது பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கியருளும். எங்கள் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்கு இறங்குவீராக, பலவீனர்களுக்கு இறங்குவீராக, சுகவீனர்களுக்கு இறங்குவீராக. கிருபையாய் மது பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. எங்கள் தேசத்திலே வேறு வாய்ப்பில்லாத நிலையிலே கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே, பொருளாதாரத்தை இழந்து, வருமானம் இழந்து, கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளையும் வாசல்களையும் ஆண்டவர் திறந்து தார். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம், தொழில் இல்லை ஆண்டவரே, பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான பொருளாதார நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் பலவிதமான நிலையிலே எங்கள் பிள்ளைகளை பாதித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு தேவாவியானவர் துணை புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பஞ்ச காலத்திலே எங்களை உயிரோடு வைப்பதற்கு நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த பொருளாதார நெருக்கடிகளாக இருந்தாலும், எந்த வருமான இழப்புகளாக இருந்தாலும் ஆண்டவரே, எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவன் நீங்க கூட இருப்பதை காணும்படியாய் கண்களை திறந்துள்ளும். அன்று எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தீரே, ஒரு விதவையை கொண்டு போஷித்தீரப்பா. இன்று எங்கள் பிள்ளைகளை போஷிக்கிற ஆண்டவர் நீர். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவைகளையும் ஆண்டவர் தந்து கிருபையாய் காத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் தெய்வமே, மக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்து போகாமல் இருக்கட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்கால வாழ்வை குறித்து கனவுகளோடும் லட்சியங்களோடும் முன்னேறுகின்ற பாக்கியங்களை தாரும். எந்த விதமான தளர்வுகளோ, எந்த விதமான ஆண்டவரே பின்மாற்றங்களோ, எந்த விதமான சோர்வுகளோ, எந்த விதமான அவநம்பிக்கைகளோ அவர்களுக்குள் வராதபடி நம்பிக்கையோடு முன்னேற கிருபை தாரும். இந்த காலையிலே அவனுடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நன்மையினால் நிறைத்தருளும், உமது ஆசீர்வாதத்தால் நிறைத்தருளும், உமது ஆவியினால் நிறைத்தருளும். நம்பிக்கையோடு லட்சியத்தோடு தங்களுடைய பயணத்தை தொடரத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய நிறைவான சமூகம், இன்ப பிரசன்னம் உம் பிள்ளைகளை ஆட்கொண்டு ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதியான வேளையிலும் உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற போதும், கர்த்தருடைய வசனங்களை கேட்கிற யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தூய ஆவியானுடைய திருநாளாகிய இந்த நாளிலே தூய ஆவியின் நிறைவை எல்லா மக்களும் பெற்று அனுபவிக்கவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை
தூயாவியானவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களை வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வேண்டுதல்களை ஒன்றிணைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். நாம் யாவரும் இருந்த நிலையிலேயே உங்கள் கரங்களிலே பாடல் புஸ்தகம் இருக்குமானால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எழுப்புதல் கீதங்களிலே 146வது பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் என்ற பாடல் 146வது எழுப்புதல் கீதத்தை இருந்தவாறே இந்த பாடலோடு இணைந்து நீங்களும் வீடுகளில் இருந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். சுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. கிறிஸ்தியேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகட்டும். இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனையினை நாம் இல்லங்களிலே இருந்தவாறு ஆசரிப்பதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே ஆலயத்திலே வந்து நாம் ஆண்டவர் ஆராதிப்பதற்கான வாய்ப்பையும் இறைவன் நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். நான் ஏற்கனவே சொல்லுகிறபடியே வீடுகளில் இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபியுங்கள், திருவசனங்களை அதிகமாக தியானியுங்கள், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவிலே நீங்கள் உண்மையாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சீக்கிரத்திலே நமக்கு அற்புதம் செய்வார்.
ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக நாம் செயல்படவும் ஊழியங்களுக்காக கொடுக்கவும் பல நிலைகளிலே நீங்கள் ஆசிப்பீர்கள். ஆனால் இயலாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய விடுதலை நமக்கு தருவார். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள், தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட திருநாளாக இன்று நாம் ஆசரிக்கின்றோம். கடந்த வாரத்திலே பெந்தேகோஸ்தே திருநாளுடைய தூய ஆவியானுடைய வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆவியானவரை பற்றி தியானித்தோம். இந்த நாளிலே தூய ஆவியினுடைய அந்த நிறைவு மக்கள் அனுபவித்த நாள், தூய ஆவியானவர் பொழியப்பட்ட நாள் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இப்போது திருச்சபையாகிய நாம் தூய ஆவியானவருடைய திருநாளுக்கு பின்னால் இருந்து கொண்டே இருக்கின்றோம். தூய ஆவியானவர் அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளிலே பொழியப்பட்டார். இப்போது அந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டே இருக்கின்றார். அவரிடத்தில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, நம்பிக்கை வைக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேவ ஆவியான் நிரப்புகிறார். தொடர்ந்து அந்த ஆவியானவருக்கு நாம் இடமளித்து அதில் நாம் அதிகமாக வளர வேண்டும், ஆவியானவர்களை பெருக வேண்டும் என்று ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த தூய ஆவியானவரை குறித்த சில காரியங்களை உங்களோடு இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்ட, கடந்த வாரத்தில் தியானித்தோம், வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் இன்று ஊற்றப்பட்டார். இந்த ஆவியானவர், ஊற்றப்பட்ட ஆவியானவர் அவர் நம்மோடு நிரந்தரமாக தங்கியிருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுநாதர் சொல்லும்போது சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து என்றென்றும் உங்களுடனே தங்கியிருப்பார். அவர் வந்து போகிற ஆவியானவர் அல்ல, நம்மோடு நிரந்தரமாக தங்கியிருக்கின்ற ஆவியானவர். பழைய ஏற்பாட்டிலே சில முக்கியமான நபர்களுக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவர்கள் கடவுளுடைய சித்தத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அது அருளப்பட்டது. ஆனால் அந்த வேலை முடிந்த பின்பு அந்த ஆவியானவர்களை விட்டு எழுப்பட்டு போனார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களாகி நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், இந்த ஆவியானவர் வந்து போகிற ஆவியானவர் அல்ல, என்றென்றும் நம்முடனே தங்கியிருந்து நம்மை அனுதினமும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவரில் நாம் வளர வேண்டும், இந்த ஆவியானவருக்கு நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும், இந்த ஆவியானுடைய அனுக்கிரகத்துக்கு நாம் இசைந்து வாழ வேண்டும், அந்த ஆவியானவர் நம்மளை பிரகாசிக்க செய்ய வேண்டும், ஆவியானவர் நம்மளை அனல்மூட்டி எழுப்ப வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்கின்றது. இந்த ஆவியின் நிறைவை, இந்த கொடையை முறைப்படுத்தி அதை நாம் பயன்படுத்த, அந்த ஆவியானுடைய தூண்டுதலின்படி நாம் வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகின்றது. பல நேரங்களிலே தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய தூண்டுதலின்படி நாம் வாழவில்லை, இந்த ஆவியானவரை நாம் முறைப்படி பயன்படுத்தவும் இல்லை. ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால், அழுது கொண்டே இருக்கிறார். நாம் வளர்க்கின்ற ஒரு 2 நாய் வளர்க்கிறோம் என்று வைத்துக்கோ, கருப்பு நாய், வெள்ளை நாய். இந்த நாய் ரெண்டுக்கும் எதற்கு அதிகமான தீனி போடுகிறோமோ அந்த நாய் கொழுக்கிறது. ஒருவேளை கருப்புக்கு போட்டால் அது கொழுக்கும், வெள்ளைன்னா வெள்ளை கொழுக்கும். வெள்ளை நாய் என்று சொல்லும்போது நாம் வெள்ளை தூய்மை என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடும்போது, இந்த தூய ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து முறைப்படி அதை நாம் பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அந்த ஆவியான் நம்மளே வளர்கிறார், நம்மளே பெருகுகிறார். அதே நேரத்திலே அந்த ஆவியானுடைய தூண்டுதலுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, அவருடைய சித்தத்திற்கு நாம், அவருடைய விருப்பத்திற்கு நாம் செயல்படாதபடி அவரை ஒதுக்கி வைக்கும்போது அவர் போய்விட மாட்டார், மாறாக நமக்குள்ளே இருந்து அவர் ஓரமாக இருந்து அழுது கொண்டே இருப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இதை விளக்குகின்ற ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு நாம் ஒப்படைத்து அதன்படி வாழ வேண்டும், தூய ஆவியானவரை முறைப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த பெந்தேகோஸ்து நாளிலே அதற்கான உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த தூய ஆவியானவரை முறைப்படி பயன்படுத்தவும் அந்த ஆவியானுடைய தூண்டுதலின்படி வாழவும் தடையாக இருக்கிற காரியம் என்ன, அதை விளக்குகிற ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காலத்திலே கிரேக்க நாட்டிலே அட்லாண்டினா என்று சொல்லுகின்ற ஒரு பெண் ஒருவர் இருந்தார். அவர் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெண் மட்டுமல்ல, அவர் நன்றாக ஈட்டி எறியக்கூடிய, அம்பு எய்யக்கூடிய திறமை படைத்த ஒரு பெண்ணாக இருந்தார். இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக பலர் போட்டி போட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பெண் ஒரு நிபந்தனை வைத்தாள். என்னவென்றால், யார் என்னோடு கூட ஓட்ட பந்தயத்திலே என்னை தோற்கடிப்பார்களோ அவரை தான் நான் மணந்து கொள்வேன் என்று சொன்னாள். அது மட்டுமல்ல, என்னோடு ஓடுகின்றவர்கள் யாரெல்லாம் தோற்பார்களோ அவருடைய தலையெல்லாம் கொய்து விடுவேன் என்று இந்த பெண் ஒரு நிபந்தனை விதித்தாள். அப்போது நிறைய பேர் போட்டி போட்டு இந்த பெண்ணோடு போட்டி போட்டு தலையை இழந்தார்கள்.
இப்படிப்பட்ட நிலையிலே ஹிப்போமோனஸ் என்று சொல்கிற ஒருவர் இந்த அட்லாண்டினா என்று சொல்கிற இந்த பெண்ணோடு நேரடியாக மோத முடியாது என்பதை உணர்ந்து அவளை தோற்கடிப்பதற்கான ஒரு யூகத்தை வகுத்தார், ஒரு வியூகம் வகுத்தார், ஒரு யோசனை என்னவென்றால், குறிப்பிட்ட நாளிலே அது போட்டி நடந்தது. போட்டியிலே இந்த பெண்மணி வேகமாக ஓடினாள். அப்போது ஹிப்போமெனஸ் அவரும் ஓடினார். அவர் இந்த பெண்ணுக்கு அவன் பெண் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார், இவர் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு முன்னால் 3 தங்க ஆப்பிள்களை ஒன்றின் பின் ஒன்றாக வீசினார். அப்போது இந்த அட்லாண்டினா அது என்ன என்று சொல்லி பார்த்து ஆச்சரியத்தோடு குனிந்தாள். அவள் குனிந்த அந்த நேரம் பார்த்து இந்த ஹிப்போமெனஸ் வேகமாக ஓடி போட்டியிலே வெற்றி பெற்றார். இந்த அட்லாண்டினா என்று சொல்கிற அந்த பெண்ணை அவர் மணந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த அட்லாண்டினா கடவுள் தனக்கு கொடுத்திருந்த, இந்த கதை நமக்கு உணர்த்துகிற உண்மைதான், கடவுள் இவளுக்கு கொடுத்திருந்த அற்புதமான ஓடுகிற திறமை, அந்த திறமையை தங்க ஆப்பிள் என்று சொல்லுகிற அந்த சிற்றின்ப அந்த கவர்ச்சிக்கு இடம் கொடுத்து வாழ்வை தொலைத்து போட்டாள். அன்பான திருச்சபையே, கடவுள் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கின்ற தூய ஆவியனுடைய பெரிய அருட்கொடையாகிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த தூய ஆவியனுடைய அருட்கொடைகளை, ஆசிகளை நாம் முறைப்படி பயன்படுத்தாதபடி உலக சிற்றின்ப நாட்டங்களையும் உலக கவர்ச்சிகள், உலக இன்பம் என்று சொல்லி நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் இழந்து விடுவோம். எனவே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற தூய ஆவியானவரை தகுந்த முறையிலே பயன்படுத்தி அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித பவுலடிகளார் அதை பற்றி சொல்லும்போது சொல்வார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தூய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ தூய ஆவியானவர் நமக்கு முத்திரையாக மீட்பின் நாளுக்காக ஒரு முத்திரையை தந்திருக்கிறார். அதுதான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் என்று சொல்கிற அந்த முத்திரையை அந்த மீட்பின் நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதை முறைப்படி பயன்படுத்த வேண்டும். அந்த தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கேற்ப நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். இல்லை என்றால் நாம் துக்கப்படுத்தி விடுவோம் அந்த ஆவியானவரை. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இது ஆவியானவர், கர்த்தரே அந்த ஆவியானவர், அவரே நமக்குள் வாசம் பண்ணுகிறார் தூய ஆவியானவராக. அவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு சீடர்களை விட்டு எடுபட்டு போவதற்கு முன்பதாக, விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை வாசியுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாருங்கள், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, ஆகவே இந்த தூய ஆவியானவரை இயேசுவே நமக்கு தந்திருக்கிறார். அவர்தான் ஆவியானவராக இருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடமிருந்தும் புறப்படுகின்ற ஆவியானவர் என்று தான் நாம் படிக்கிறோம். குமாரன் என்று புறப்படுகிற ஆவியானவர், பிதாவினிடமிருந்து புறப்படுகிற ஆவியானவர், அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்காக? மீட்கப்படும் நாளுக்காக. நாம் இந்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தவே கூடாது. இந்த உலக சிற்றின்பங்கள், உலக கவர்ச்சி, உலக நாட்டம் என்று துக்கப்படுத்துவோமானால் இந்த அட்லாண்டினா என்ற பெண் இந்த கவர்ச்சிக்கு அடிமையாகி தன் வாழ்வை இழந்ததைப் போல நாமும் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுதான் பவுலடியார் இன்னும் சொல்வார், நீங்கள் ஆவியை அவித்து போடாதீர்கள். நமக்குள்ளாக இந்த ஆவியானவரை அணைத்து விடக்கூடாது, அதை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுவார். உங்கள் மேல் கைகளை வைத்ததினாலே அதை தூண்டி எழுப்பினேன் என்று சொல்லும்போது நாமும் அந்த ஆவியானவரை தூண்டி எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நாம் அணைத்து போடக்கூடாது. இயேசுநாதரை பற்றி சொல்லும்போது விளக்கை கொளுத்தி மரைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாம் பரிசுத்த ஆவியானவராக பிரகாசிக்க வேண்டும். அந்த ஆவியினாலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆவியின் நிறைவினாலே நாம் ஆண்டவருக்காக சாட்சி பகர வேண்டும். அதற்கு விரோதமாக தடையாக இருக்கிற காரியங்கள், அதில் மூடி வைக்கின்ற அனுபவங்கள் இருக்குமானால் அது அணைந்து போய்விடும். விளக்கை கொளுத்தி நாம் மரைக்காலால் மூடி வைத்தால் அது அணைந்து போய்விடும். ஆகவே இந்த ஆவியார் நமக்குள்ளே வழங்குகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன நன்மைகளை, என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற இந்த ஆவியானவர் வழங்குகிறார் என்பதை குறித்த 3 காரியங்களை இன்று காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக,
இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து போகிற ஆவியானவர்ல முதலே சொன்னேன், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவரை நாம் பிரகாசிக்க செய்யும் போது, இந்த ஆவியானவரை முறைப்படி நாம் பயன்படுத்தும் போது, இந்த ஆவியானவருக்கு தூண்டுதலுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒன்று, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட செய்கின்றார். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட செய்கிறார். அதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை படியுங்கள். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்படியான என்ன அர்த்தம்? இந்த தூய ஆவியானவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அந்த தூய ஆவியானுடைய வலிமை, அந்த தூய ஆவியானுடைய ஆற்றல் மூலமாக தான் இயேசு ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்ய முடியும். இயேசுநாதர் இந்த உலகத்திலே மனு எடுத்து வந்தார். அவர் தம்மை தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார், மேசியாவாக வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசுவை அநேகர் நம்பவில்லை. அவரை அற்பமாக எண்ணினார்கள். இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய தந்தை யோசேப்பு, யூதா போன்ற சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை சாதாரணமாக எள்ளி நகையாடி விட்டார்கள். இயேசுவை அவர் ஆண்டவராக அவர்கள் அறிந்து கொள்ள, மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வல்ல செயல்கள் மூலமாவது என்னை நம்புங்கள். நான் தந்தையிடமிருந்து தான் வந்தேன், தந்தை தான் என்னை அனுப்பியிருக்கிறார், என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான். நீங்கள் என்னை நம்புங்கள், என்னுடைய வல்ல செயல்கள் மூலமாவது என்னை நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை அநேகர் நம்ப மறுத்தார்கள். அவர் தேவனிடமிருந்து வந்த தேவகுமாரன் என்று அநேகர் நம்ப மறுத்தார்கள். அவரை தேவகுமாரன் என்று ஏற்று அவர் அறிக்கையிட மறுத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு துணை செய்கிறது யார் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர். அதுதான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். திருச்சபைக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த ஆவியானவர் இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பார் என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். அந்த ஆவியானவர் நம்மை இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் கடவுள், அவர்தான் மேசியா, அவர்தான் தேவகுமாரன் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டி அதை பற்றி நாம் சாட்சி கொடுக்க நம்மை தூண்டுவார். அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த தூய ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால், இந்த தூய ஆவியானவருக்கு தூண்டுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால், இயேசப்பா தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க, இயேசு தான் ஏன் ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர், அவர் அன்பின் தெய்வம் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடிகிறதா? பவுலடிகளார் தன்னுடைய திருமுகத்திலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட உதவுவது தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவரா என்று வேறு எவராலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. தூய ஆவியானவரால் நிரப்பப்படாத ஒருவர் இயேசுவை பற்றி அறிக்கையிட்டாலும் அது ஒரு மேற்போக்காகவே இருக்கும். சிலர் இயேசுவை பற்றி அறிக்கையெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் இயேசுவை இன்றைக்கு ஒரு மத போதகராக, இயேசுவை ஒரு புனிதராக, இயேசுவை ஒரு புரட்சியாளராக, இயேசுவை ஒரு விடுதலை வீரராக, இப்படியெல்லாம் இன்றைக்கு பாவிக்கிறவங்க உண்டு. அன்னைக்கு கூட அந்த சமாரியா ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த சமாரியா பெண்ணோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்க போது அவள் முதலாவது அவரை ஒரு யூதனாக பார்க்கின்றார், அவரை ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறார். கடைசியில் தான் அவர் மேசியா என்று அறிக்கை செய்கின்றாள். பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தில் பலர் இயேசுவை பல நிலைகளிலே பார்க்கிறாங்க. ஆனால் இயேசுவை ஆண்டவராக அறிந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கின்ற அந்த ஒரு அனுபவம் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால், தூய ஆவியானுடைய வல்லமையினால், அருளால் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கே பார்க்க. அப்போ தூய ஆவியா நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுப்பா தான் எனக்கு ஆண்டவர், இயேசுதான் எங்க தெய்வம், இயேசுதான் எனக்கு என்னுடைய மீட்பர், இயேசுதான் எனக்கு உண்மையான தேவன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்வது, இந்த உலகத்திற்கு அறிக்கை செய்வது. தோமா ஆண்டவரை நம்ப மறுத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பின்பு ஆண்டவர் தோமாவுக்கு காட்சி கொடுக்கிறார். தோமா உலகுக்கு அவன் டிக்ளேர் பண்ணும்போது என்ன சொன்னார்? மை லார்ட் மை காட் என்று சொன்னார். என் ஆண்டவரே, என் கடவுளே. இயேசுவை ஆண்டவராக கடவுளாக இந்த உலகத்திற்கு அறிக்கை செய்தவர் தோமா. இந்த தூய ஆவியினுடைய நிறைவுதான் அதற்கு துணை செய்கின்றது. பேதுரு என்ன சொன்னார்? பேதுரு இயேசுவை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், எலியா என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார் சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்போது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். உடனே இயேசப்பா சொன்னாங்க, பேதுருவே,
இது மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ இயேசுவே ஆண்டவர் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றவர் ஆவியானவர். அவரை பற்றி சாட்சி கொடுக்க செய்கிறவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, இந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, இந்த ஆவியானவரை முறைப்படி பயன்படுத்தும் போது, இந்த ஆவியானுடைய தூண்டுதலின்படி வாழும்போது நமக்குள்ளே வருகிற ஆசீர்வாதத்தில் ஒன்று, மிகப்பெரிய முக்கியமான ஆசீர்வாதம், இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட அது ஏதுவாக மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவது மிகப்பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஏசப்பா தான் என் ஆண்டவர். சில சொல்லுவாங்க இயேசு ஆண்டவர்லாம் சொல்லுவாங்க, ஆனால் மேலோட்டமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இயேசுவே ஆண்டவர். பேதுரு சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பின்பு சீடர் சொன்னாங்க, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இந்த இயேசுவே தேவன் மீட்பராக, மேசியாவாக, கிறிஸ்துவாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக எழுப்பினார் என்று சொன்னார்கள். பாருங்க, இயேசுவை மேசியாவாக, மீட்பராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வெளிப்படுத்தினார்கள். எப்போது? தூய ஆவியினால் தூண்டப்பட்ட போது, தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பெரிய ஆசீர்வாதம் இயேசுவை ஆண்டவராக நம்ம அறிக்கையிடுவது, அதை விட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயேசப்பா தான் என் ஆண்டவர். ஒரு வாலிபன் ஆண்டவரத்தில் வந்து சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இல்லையா? நல்ல போதகரே என்று நீ என்னை சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வாலிபன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ உனக்குள்ளதை விற்று தரித்திரரோடு ஏழைகளை கொடுன்னு சொன்னபோது அவன் துக்கத்தோடு போயிட்டான். பாருங்க, அவனுக்குள்ளே இந்த இயேசுவை ஆண்டவராக அவர் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. அப்படியானால் நீ என்னை விசுவாசிக்கிறவேன், என்னை ஆண்டவராகத்தான் நீ விசுவாசிக்கணும், நீ என்னை ஆண்டவராகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அவனால் இயேசுவை ஆண்டவராக அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவனுக்கு இந்த உலக இன்பம், உலக சிற்றின்பம், உலக நாட்டம், உலக மேன்மை எல்லாம் பெருசாக இருந்தது. ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி சொல்வது பெரிய பாக்கியம். அதைத்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது, அவரை அறிக்கை செய்வது மிக மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பாக்கியத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார். இது முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, இந்த தூய ஆவியானவர் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகின்ற இரண்டாவது ஆசி, நாம் பெற்றிருக்கின்ற கொடைகள் அனைத்தும் நமது சொந்த நலனுக்காக அல்ல, அவை பொது நலனுக்காக என்ற புரிதலை பெறுவது. பிரியமானவர்களே, இன்றைய உலகத்திலே நிறைய மனிதர்கள் தாங்கள் பெற்றிருக்கின்ற கொடைகள், திறமைகள் அனைத்தும் லூக்கா நற்செய்தி நூலில் வருகிற ஒரு அறிவற்ற செல்வந்தனை போன்று தங்களுடைய சுயநலனுக்காகவே பயன்படுத்துகின்ற அவல நிலை தொடர்கின்றது. அந்த அறிவற்ற செல்வந்தன் என்ன செய்தான்? நிறைய விளைந்தது. அவனுக்கு பெரிய கவலை, இதையெல்லாம் நான் எங்கே சேர்த்து வைக்க போகிறேன், சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே என்ற ஒரு கவலை அவனை வாட்டுகிறது. அவன் ஒன்று சொன்னான், மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டான், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து வைப்பேன் அப்படின்னா. அப்போது ஒரு குரல் அவனுக்கு துரித்தது, அறிவிலியே, முட்டாளே, உன்னுடைய ஆத்துமா இன்று இரவு உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் நீ சேர்த்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற செல்வம், செல்வாக்கு, திறமைகள், தாளந்துகள் எல்லாமே பொது நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், பிறருடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கே தூய ஆவியானவராகிய அருட்கொடை நமக்கு கிடைக்கப்படும் போது, அந்த ஆவியின் நிறைவு நமக்குள் வரும் பொழுது, அன்றைக்கு இருந்து நாம் வாசி கேட்ட அந்த வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்க கேட்டோமே, அவர்கள் எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். யாரெல்லாம்? ஆதி சபை மக்கள். தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட போது, தூய ஆவியானவர் மூலமாக நிரப்பப்பட்டு சபையிலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட போது, அவர்களுக்குள்ளே வந்த ஒரு பெரிய மாற்றம், தங்களுடையதை பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான திருச்சபையை, இன்றைக்கு தூய ஆவியானவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், நாம் பெற்றிருக்கிற திறமைகள், தாளந்துகள் எல்லாம்
பொது நலத்துக்காக என்ற புரிதலை கொண்டு வருகின்றது. இதற்கு இதை உணர்த்துகின்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்திலே நல்லான் என்று சொல்கிற ஒரு விறகு வெட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒரு ஏழை விறகு வெட்டி. அவருக்கு விறகு வெட்டுவதை தவிர வேறு எந்த தொழிலுமே தெரியாது. காட்டுக்கு சென்று தூக்க முடியாத அளவுக்கு விறகுகளை வெட்டி ஒவ்வொரு நாளும் காட்டிலிருந்து தூக்கி வருவார். அதை சந்தைகளை விற்று வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பி வருவார் அந்த விறகு வெட்டி. ஒரு நாள் ஆற்றின் கரையோரமாக இருந்த மரங்களிலே அந்த விறகை வெட்டி கொண்டிருந்த போது திடீரென்று கைதவறி அவருடைய கோடரி தண்ணீருக்குள்ளே ஆற்றிலே விழுந்து விட்டது. இவர் கவலையோடு அந்த மரத்தின் கீழே ஆற்றோரமாய் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று ஒரு தேவதை அவருக்கு எதிராக தோன்றி, நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய் நல்லான் என்று கேட்டது. அப்போது அவர் சொன்னான், எனக்கு தெரிந்த ஒரே ஒரு தொழில் இந்த விறகு வெட்டுவதுதான். அதன் மூலமாக நான் என்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டு வந்தேன். இந்த விறகு வெட்டுவதற்கு மூலதனமாக இருந்த என்னுடைய கோடரி இந்த தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. ஆகவேதான் கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி சத்தமாக விம்மி விம்மி ஆள ஆரம்பித்தான். உடனடியாக இந்த தேவதை சென்று ஒரு தங்க கோடரியை அவனுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்தது. நல்லான் இதை பார்த்தான். அவன் சொன்னான், இல்லை இல்லை, இது என்னுடைய கோடாரி அல்ல, இது தங்க கோடாரி என்று சொல்லிவிட்டான். தேவதை சென்று மறுபடியுமாக வெள்ளி கோடரி ஒன்றை கொண்டு வந்து அவனுடைய கையிலே கொடுத்தது. அவன் பார்த்துவிட்டு, இதுவும் என்னுடைய கோடரி அல்ல, இது வெள்ளி கோடரி என்று சொல்லிவிட்டான். மறுபடியுமாக அந்த தேவதை சென்று ஒரு இரும்பு கோடரியை கொண்டு வந்து அவனுடைய கயத்திலே கொடுத்தது. அப்போது அந்த கோடரியை நல்லான் வாங்கிவிட்டு மிகுந்த நன்றி பெருக்கோடு தேவதைக்கு நன்றி சொன்னான். அப்போது அந்த தேவதை அவருடைய கரத்தில் இருந்த தங்க கோடரியையும் வெள்ளி கோடரியையும் இந்த நல்லானுக்கே கொடுத்து, நீ இதை விற்று பிழைத்துக்கொள் என்று சொல்லி அந்த தேவதை மறைந்து விட்டதாம். அன்பானவர்களே, இந்த நல்லானுக்கு இதோடு கதை முடியவில்லை. இந்த நல்லான் பழையபடியும் விறகு வெட்டுகின்ற தொழிலுக்கு தான் சென்றார். அவர் விறகு வெட்டி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் தன்னுடைய அந்த கோடரியினுடைய பிடியை செய்வதற்காக ஒரு விளைந்த மரத்தை தேடி வெட்டுவதற்காக சென்றார். மரம் மட்டும் தொழிலை விட அவருக்கு மனமில்லை. ஒரு முறை கோடரிக்கு புதிய கைப்பிடி போட வேண்டும் என்பதற்காக அவர் விதமாக சென்று கொண்டு வெயில் அதிகமாக இருந்ததினாலே மரத்தின் கீழாக அமர்ந்து கொண்டார். அப்போது அந்த மரம் இந்த நல்லனோடு பேச ஆரம்பித்தது. நல்லான், உனக்கு கைப்பிடி போட வேண்டுமா? என்னிடத்தில் உள்ள முதிர்ந்த கிளைகளை நீ வெட்டிக்கொள் என்று இந்த மரம் சொன்னது. நல்லான் முதிர்ந்த கிளையை வெட்டிக்கொள் என்று சொன்ன அந்த மரத்தை பார்த்து திடுக்கிட்டு, நண்பனே, என்னுடைய ஆதாயத்திற்காக பிடி போட உன்னிடத்தில் உள்ள உடலின் ஒரு பகுதியை நீ தருவதற்கு மனமுவந்து தருகிறாயே என்று சொல்லி அந்த மரம் சொன்ன போது அந்த நல்லானை பார்த்து அந்த மரம் சொன்னதாம், மனிதர்கள் வேண்டுமானால் சுயநலத்தோடு இருந்து உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் என்னை போன்ற மரங்கள் எல்லாம் நாங்கள் சுயநலமாக இருக்க மாட்டோம். நீ என்னுடைய உடலில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் வெட்டி, விளைந்த பகுதியை வெட்டி நீ உன்னுடைய கோடரிக்கு பிடி போடுவதற்காக எடுத்துக்கொள் என்று சொல்லி இந்த மரம் சொன்னதாம். பிரியமானவர்களே, மனிதர்களைப் போல நாங்கள் இல்லை என்று அந்த மரம் சொன்னது. நல்லானுக்கு உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. அந்த மரத்தை கட்டி அணைத்து தழுவி முத்தமிட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு மரத்திற்கு இருக்கின்ற மனப்பான்மை கூட மனிதர்களுக்கு இல்லையே என்பதுதான் ஒரு வேதனை. இந்த கதை உணர்த்துகின்ற உண்மை அதுதான். ஒரு மரத்திற்கு இருக்கின்ற ஒரு உள்ளம், அந்த மனப்பான்மை மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மரம் எப்பொழுதும் அடுத்தவரை குறித்தே யோசிக்கின்றது. மனிதர்கள் மட்டும்தான் எப்போதும் தங்களை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன கிடைக்கும், நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் பிள்ளை வாழணும்னு சொல்லி தன்னை பற்றியே மனிதர்கள் யோசித்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு மரம் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி தான் அது யோசிக்கிறது. அடுத்தவர்களுக்கு கனி கொடுக்குது, அடுத்தவங்களுக்கு அது நிழல் கொடுக்கிறது, எல்லாம் அடுத்தவர்களுக்காக அது யோசித்து கொண்டே இருக்கிறது. தூய ஆவியானவர் நம்மிடத்திலே தந்திருக்கின்ற திறமைகளை, தாளந்துகளை, கொடைகளை பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த உறுதி ஏற்க வேண்டும். அன்பான திருச்சபையே, அப்படிப்பட்ட உறுதி ஏற்கின்ற போது உண்மையிலேயே நாம் தூய ஆவியானவர் நமக்கு தருளப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, அந்த ஆவியானவரை நம்ம முறைப்படி பயன்படுத்தி அந்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மாறாக நம்முடைய சுயநலத்துக்காக நாம் நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆசிகளையும் பயன்படுத்துவோம் என்றால் அது உண்மையிலேயே தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதமாக அமையாது என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகவே தூய ஆவியானவர் நமக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வை
எல்லாவற்றையும் பொது நன்மைக்காக பயன்படுத்துவோம் என்று சொல்கிற உணர்வை இந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அது இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம், இந்த தூய ஆவியானவர் நமக்குள் வரும்போது, நமக்குள் இருக்கின்ற போது, நாம் அந்த ஆவியானவருடைய தூண்டுதலின்படி வாழுகின்ற போது, அந்த ஆவியானவருக்கு நம்ம வாழ்க்கையில முறைப்படி இடம் கொடுக்கின்ற போது, ஒரே உயிரும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிற சிந்தனை நம்மளே உருவாகிறது. ஒரே உள்ளம், ஒரே உடல், ஒரே உயிர், நம்ம எல்லாரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாக இருப்போம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47 ஆகிய 2 வசனங்களை நாம் படித்து பார்ப்போமானால், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2, 46, 47 படிக்க கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, இவ்வளவு அருமையாக இந்த வசனம் சொல்லுது பாருங்க. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஆதி திருச்சபை மக்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளமுடையவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே தருகின்ற மூன்றாவது ஆசீர்வாதம், நாம் எல்லாரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமும் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்கிற சிந்தனையை நமக்குள்ளே இந்த தூய ஆவியானவர் கொண்டு வருகிறார். இந்த சிந்தனை யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவர்களெல்லாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் தூய ஆவியானுடைய தூண்டுதலின்படி வாழ்கின்றவர்கள். அவர்கள் எல்லாரும் தூய ஆவியானவரை முறைப்படி பயன்படுத்துகின்றவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த தூய ஆவியானவர் தருகிற ஆசீர்வாதம் நாம் அனைவரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாய் வாழ வேண்டும் என்பதாகும். ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்குள்ளே இன்றைக்கு எத்தனை விதமான பிரிவினைகள்! நிறத்தின் அடிப்படையிலே தங்களை பிரித்துக் கொள்வது, பணத்தின் அடிப்படையிலே பிரித்துக் கொள்வது, செல்வத்தின் அடிப்படையிலே பிரித்துக் கொள்வது, மொழியின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, இன்னைக்கு எவ்வளவோ பிரிவினைகள் பாருங்க. பிரிவினைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமூகமானது பிரிவினையினால் பிளவுபட்டு கிடக்கின்றது. இத்தகைய நிலை மாறி நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவராக வாழ வேண்டும். அதற்கான சிந்தனையை தூய ஆவியார் நமக்கு தருகிறார். அப்ப இந்த சிந்தனை நமக்குள்ளே வருகிறது. தூய ஆவியானவருடைய நிறைவு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நிறைவு நமக்குள் இருக்குமானால் தான் அந்த சிந்தனை நமக்கு வரும். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரே மனம், ஒரே உயிர், ஒரே உள்ளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தை, அந்த வாசிக்கின்ற வசனத்திலே பல நாட்டை சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. அங்கே இருந்தவர்கள் தேவாவினால் நிரப்பப்பட்டு பல்வேறு பாஷைகளை பேசினாங்க. ஆனால் பல தேசத்திலிருந்து வந்த பல மொழி பேசுகிற மக்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்தபோது திருத்தூதுவர்கள் அப்போஸ்தலர்கள் பேசுவதை தம் மொழியிலே பேசுவதாக கேட்கிறார்கள். அதாவது அங்கே ஒரு ஒற்றுமை உணர்வு தோன்றுகிறது. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஒருத்தரும் பேசிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு மொழியில பேசுறான். ஆனால் அங்கே கூடி வந்த எல்லாருக்கும் அது அவங்க பாஷையில் கேட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒற்றுமை. அங்கெல்லாம் ஒரு ஒற்றுமை, ஒரு யூனிட்டி ஏற்பட்டு விட்டது. யூனிட்டி. இதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வர்ற பாருங்க. அதாவது சொல்லப்போனால் ஒற்றுமை இருக்கிற இடத்தில் தான் தூய ஆவியானவர் இருப்பார். அப்போ சண்டை போடுற இடத்துல தூய ஆவியானவர் இருக்க மாட்டார். பிளவுகள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். கட்சி பிளவு, சாதி பிளவு, எந்த பிளவுகள் இருந்தாலும் சரி, அங்கே தூய ஆவியானவர் செயல்படவே மாட்டார். அங்கே தூய ஆவியானவருக்கு இடமே இருக்காது. ஆகவே தூய ஆவியானவர் என்றால் நம்மை இணைக்கின்றவர், நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்றவர், எல்லாரும் ஒரே உயிர் ஒரே உள்ளமா வாழ தூண்டுகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு மனப்பாடு இருக்கும். ஒரே உள்ளமும் ஒரே உடலும் ஒரே உயிருமாக நாம் எல்லாரும் இருப்போம். அந்த அனுபவத்தை தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக திருச்சபைக்கு கிடைக்கின்றது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தூய ஆவியானவருடைய திருவுளம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் தூய ஆவியா நமக்கு வழங்கும் ஆசீர்வாதமான நற்செய்தி அறிவிப்பது. நற்செய்தினா என்ன? இயேசுவை அறிவிப்பது. இயேசுதான் ஆண்டவர். ஐயா, இயேசுதான் ஆண்டவர். அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது அந்த ஆவியானவர். இயேசுவை ஆண்டவராக நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமானால், இயேசு ஆண்டவர் என்று சொல்கிற நற்செய்தி நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டுமானால் அதற்கு தூய ஆவியானுடைய ஆற்றல் நமக்கு தேவை. அந்த ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம், பொது நலனுக்காக நம்ம வாழ்வோம். நம்முடைய திறமை, நம்ம தாளந்து எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்காக பயன்படுத்துவோம். பொது நலனுக்காக. சுயநலம் அதில் இருக்கவே செய்யாது. நிறைவாக இந்த ஆவியான நமக்கு தருகிற ஆசீர்வாதம், நம்ம எல்லாரும் ஒரே உயிர்
ஒரே உள்ளம் என்கிற சிந்தையோடு வாழ்வோம். அந்த அனுபவத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒற்றுமை, அந்த பிறர் நலம் பேணுதல் போன்றவற்றை பெற்று அதன்படி நாம் வாழ்வதற்கு நாம் முற்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே ஆவியின் திருநாளாகிய இந்த நாளிலே இதற்காக தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார். அந்த ஆவியானுடைய தூண்டுதலுக்கு நம்மை ஒப்படைப்போம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மளே இருந்து பிரகாசிக்க நம்ம இடம் கொடுப்போம். அவர் நம்மளே செயல்பட நம்ம அனுமதிப்போம். அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அன்பானவர்களே, அவர் நம்மளே முறைப்படி அந்த ஆவியானவரை பயன்படுத்துவதற்காக ஆவியானவரே என்னை பிரகாசியும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு சிந்தனையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆயிரக்கணக்கான மறைக்கல்வி, எத்தனையோ இன்றைக்கு மறைக்கல்வி நமக்கு இருக்கிறது. வகுப்புகளில் நம்ம பயன்படுறோம். அது மாதிரி யோகா பயிற்சி, மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக யோகா பயிற்சி, பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளெல்லாம் இன்றைக்கி பலர் சொல்கிறாங்க, நமக்கும் சொல்லப்படுகின்றது. ஆனால் தூய ஆவியானவரே நம்முடைய இதயங்களை இறைவனுக்கும் அவருடைய அன்புக்கும் திறக்கின்ற வல்லமை கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், தூய ஆவியானவர் இல்லாமல் நம்ம உள்ளம் திறக்காது. தூய ஆவியானவர் இல்லாமல் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்காது. தூய ஆவியானவர் தான் அது எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவர். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது, அந்த ஆவியானுடைய தூண்டுதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற போது, அவருக்கு இடம் கொடுக்கிற போது, அவர் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே பெரிய பாக்கியம். இயேசுவை ஆண்டவர் நம்ம அறிவிக்கக்கூடிய, அந்த சாட்சியாக இயேசுவை அறிவிக்கக்கூடிய, நற்செய்தியாக இயேசுவை அறிவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு கொண்டு வருகிறார். இரண்டாவதாக, நம்ம எல்லாரும் நம்முடைய பொதுநலத்துக்கான ஒரு சிந்தையோடு வாழ நம்மை தூண்டுகிறார். நிறைவாக ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்கவே வாழ வேண்டும் என்று சொல்கிற சிந்தனையை இந்த ஆவியார் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆகவே இந்த தூய ஆவியானவர் அன்றி வேறு எவராலும் நம்முடைய இதயங்களை திறக்க முடியாது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெறுவதற்கு, இந்த ஆசீர்வாதங்கள் நம் மூலமாக மற்றவர்களுக்குள்ளே செல்வதற்கு நம்முடைய இதயத்தை திறக்க வேண்டுமானால் இந்த ஆவியானவரால் தான் முடியும். எவ்வளவுதான் மறைக்கல்வி, எவ்வளவுதான் யோகா பயிற்சி, எவ்வளவுதான் ஆன்மீக பயிற்சிகளை தான் பெற்றுக்கொண்டாலும் தூய ஆவியானவர் இல்லாமல் நிச்சயமாக நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிவிக்க முடியாது. நம்முடைய உள்ளம் திறக்காது. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படவும் செய்யாது. அப்போ தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு நம்முடைய உள்ளமானது திறக்க வேண்டுமானால் இந்த ஆவியானவருடைய ஆற்றலால் தான் முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமது ஆவியினால் என்னை நிரப்பியருளும் அப்பா. உமது ஆவியானவரால் என்னை ஆற்றல்படுத்தும் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய செயல்பாடுக்கு முறைப்படி நான் அதை பயன்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிற பாவத்தை மன்னி ஆண்டவரே. இன்றைக்கு நான் என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே என்னை பிரகாசியும். ஆவியானவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்தும். ஆவியானவரே உம்முடைய ஆற்றலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உம்முடைய சித்தப்படி நடத்தும் என்று சொல்லி அந்த ஆவியானவருக்கு உங்கள் இதயத்தை திறந்து இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய இதயங்களை திறக்கிற வல்லமை கொண்ட தூய ஆவியானவர் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழுவோம். அதன் வழியாக இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த காலை வேளையிலே இந்த தூய ஆவியானுடைய வல்லமைக்கு, தூய ஆவியானுடைய ஆற்றலுக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து இடம் கொடுப்போம். அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, இறை அருளை நம்முடைய வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை இந்த தூய ஆவியானவருடைய திருநாளாகிய இந்த நாளிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையினை உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பிழைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக யாவரும் இருக்கிற இடங்களிலே கீர்த்தனைகள் 207 ஆவியை மழை போல ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 207வது கீர்த்தனை.
மதிமயக்குதே பேயும் மனதியக்குதே அதிகமாய் கடல் அலை அறைந்து பாயுதே சத்ய ஆவியை சீடர் கீத்தரை விட சீத்தமாயுரை பூரி நித்ய தேவனே பெந்தேகோஸ்தென்னும் மாசிறந்த நாளிலே பிந்தை ஆவியின் அருள் தந்த நேர்மையே தாசன் ஞானுமே புகழ் வீசும் வாய்மையே மாசமாகவே அருள் நேச தேவனே உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. நாம் யாவரும் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே இருக்கிற இடங்களிலே பங்கு பெற்ற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தூய ஆவியானவர் அருளப்பட்ட இந்த திருநாள் ஞாயிறு தொழுகையிலே நாங்கள் பங்கு பெறும்படியான பாக்கியத்தை தந்தீர் சுவாமி. அருளப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் எங்களுக்கு அருளப்பட்டீர். இது திருச்சபை கிடைத்த மிகப்பெரிய அருள் கொடை. இந்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறதான திருச்சபையாகிய நாங்கள் வந்து போகிற ஆவியானவர் அல்ல, எங்களோடு தங்கியிருக்கிற ஆவியானவர் என்று தியானித்தோம். இந்த ஆவியானவரை நாங்கள் முறைப்படி பயன்படுத்தவும், இந்த ஆவியானவருடைய தூண்டுதலின்படி வாழவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நிலைகளிலே நாங்கள் தூய ஆவியானவருக்கு எங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதபடி அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே, உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக கவர்ச்சி, உலக உல்லாசம் என்று நாங்கள் ஓடும்போது இந்த ஆவியானவர் உரமாயிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உலக கவர்ச்சிகள், உலக சிற்றின்பங்கள், தீய நாட்டங்கள் எங்கள் வாழ்வை அழித்து விடுகின்றது, எங்கள் வாழ்வை இழக்கச் செய்து விடுகின்றது. இத்தகைய பாவத்திற்கு நாங்கள் உடன்படாதபடி தூய ஆவியானவருக்கு எங்கள் வாழ்வில் முழுமையாக இடமளித்து தூய ஆவியானவருடைய தூண்டுதலின்படி நாங்கள் வாழும்போது கர்த்தாவே, அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசைகள் என்ன என்பதை குறித்து எந்த நாளிலே தெளிவாக சிந்திக்க கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழும்போது எங்களுக்குள் வருகிற முதல் ஆசீர்வாதம் இயேசுவை ஆண்டவராக நாங்கள் அறிவிக்கின்ற, நற்செய்தியாக இயேசுவை அறிவிக்கின்ற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியின் வல்லமை இல்லாமல், துணை இல்லாமல் இயேசுவை ஆண்டவர் என்று யாரும் அறிவிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறதப்பா. ஒருவேளை மேற்போக்காக நாங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னாலும் உண்மையாக உள்ளத்தில் உணர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ருசித்து, ஆண்டவருடைய அன்பை ருசித்து, எங்கள் உள்ளங்களால் தேவ அன்பினால் திறக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஏவுதலால் நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டுமானால் தூய ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேண்டும். அந்த நிறைவை ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை இன்று உமது பிள்ளைகளுக்கு தார். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிற அந்த நற்செய்தியாக இயேசுவை அறிவிக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நீ கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவர் அந்த நிறைவை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர், நன்றி சொல்கிறோம். இரண்டாவதாக, தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழும்போது எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நாங்கள் எங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தூண்டுதலை பெறுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதர்கள் இன்றைய சுயநலத்தோடு வாழ்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும்
என்று சொல்கிற அந்த குறுகிய சிந்தையோடு, சுயநல சிந்தையோடு, தன்னல சிந்தையோடு வாழ்கின்ற நிலையும், நான் நீ என்று சொல்கிற, அது நாம் என்று சொல்கிற அந்த பிறர் நலம் பேணுகின்ற அந்த நிலையிலே வாழ்வதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் தியானித்த அந்த நல்லான் என்று சொல்கிற அந்த மனிதன். ஒரு மரம் தனக்காக வாழ்வதில்லை, தனக்காக வளர்வதில்லை, அது பிறருக்காகவே வாழ்கிறது, பிறருக்காக செயல்படுகிறது. நாம் அதே போல ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் அந்த மரத்தை விட மோசமானவர்களாக இருக்கிறோமே. இந்த உணர்வை இந்த காலையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சுயநலத்தோடு வாழாதபடி, தன்னலத்தோடு வாழாதபடி, பிறநலம் கருதி வாழுகின்ற வாழ்வை தூய ஆவியானவருடைய தூண்டுதல் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலையில ஒவ்வொருவரும் பெற்று மகள ஆண்டவர் கிருபை தருகின்றீர், அதுக்காக ஸ்தோத்திரம். தூய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு என்று தங்களை அர்ப்பணிக்க இந்த காலையிலே ஒவ்வொரு நீ ஆற்றல் படுத்துகிற அப்படின்னா ஸ்தோத்திரம். நிறைவாக தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழும்போது வருகிற ஆசீர்வாதம், நாங்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளவுமாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக் கொள்கிறோம். ஆதி சபையார் ஒரே மனமுடையவர்களாக இருந்தார்கள். பல்வேறு பாஷைகளை பேசுகிற வந்தாங்க, எல்லாரும் தம் தம் பாஷைகளை தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. ஆமாண்டவரே, எத்தனை பிளவுகள் அப்பா, கட்சி பிளவுகள் ஆண்டவரே, இனம், ஜாதி, ஆண்டவரே, நிறம், பொருள், பணம் என்று சொல்கிற நிலையிலே பிரிவினைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். தூய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு பிரிவினைகள் இல்லை, அங்கு ஒரு மனம் வருகிறது, ஒரே உயிர் ஒரே உள்ளம் என்ற ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. அந்த தூண்டுதல் படி நாங்கள் வாழ, அது மூலமாய் நாங்கள் எல்லாரும் கற்றாங்க. உம்முடைய ஆவியின் நிறைவை பெற்ற பிள்ளைகளாய் எங்கள் தேவ அன்பினால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு, இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற அனுபவத்தோடு, நாங்கள் ஒரு லாபத்தையும் பொது நலனுக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற உணர்வோடு, ஒரே உயிரும் ஒரே உள்ளமாய் வாழ்கிறோம் இருக்க வேண்டும் என்ற தூண்டுதலை பெற்ற ஒரு நிலையிலே ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தூய ஆவியானவர் அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்குள் கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரை நாங்கள் பெற்று வாழ்கின்ற கிருபைகளை எல்லாருக்கும் தாரும். அப்படிப்பட்ட அனுபவங்களிலே வளர்வதற்கு தூய ஆவியானுடைய ஆற்றல் மூலமாய் இந்த காலையிலே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் திறக்கட்டும் ஐயா. தேவாவின் வல்லமையினாலுடைய உள்ளங்கள் திறக்கட்டும், இறை ஆற்றலால் திறக்கட்டும் ஆண்டவரே. தேவ அன்பினால் ஒவ்வொருடைய உள்ளங்களும் நிரப்பப்பட்டு தேவாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கவும், நாங்கள் எல்லாரும் பொதுநல சிந்தையோடு வாழவும், ஒரே உயிரும் ஒரே உள்ளவுமாய் வாழவும் தேவாவியானவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பெற்று மகிழவும், நிறைவேற உம்மோடு வாழுகின்ற அனுபவம், உம்முடைய அருளால் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உம்மண்டை சேரவும் தேவாவியார் அனைவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனிலே இருக்கிற இடங்களிலே பங்கு பெற்ற எல்லா இறை மக்களையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மதாவின் நிறைவால் நிறைத்து ஆசீர்வதித்தரும். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் என்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. சிலுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். இறையாசி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.